Good morning, students. நம்ம next பார்க்க போகிறது stages in statistics. There are 4 stages: collection of data, presentation of data, analysis of data, interpretation of data. First step is a collection of data. So what is a collection of data? Collection of data அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து நம்ம என்ன ரிசர்ச் பண்ண போகிறோமோ, எந்த ஒரு பிரச்சனைக்காண்டி எந்த ஒரு ப்ராப்ளத்துக்காண்டி நம்ம வந்து சொல்யூஷன் தேட போகிறோமோ, அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து சேகரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் இட்ஸ் எ ஃபவுண்டேஷன் அப்பான் விச் த என்டையர் டேட்டா செட். கேர்ஃபுல் பிளானிங் இஸ் எசென்சியல் பிஃபோர் கலெக்டிங் த டேட்டா. ஸோ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறைய எடுக்கணும். நம்ம வந்து என்ன ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அந்த சொல்யூஷன் ரிலேட்டட் தகவல்கள் என்ன அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் விஷயங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்தை யாருனாலும் மீட் பண்ணியிருக்காங்களா, அதில் அவங்களுக்கு கிடைச்ச சொல்யூஷன் என்ன, நம்ம என்ன வந்து டிஃப்ரெண்ட் வேல நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி எல்லா தகவலையும் சேகரிக்கணும். இதுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் இருக்குது. சென்சஸ் மெத்தட், சாம்பிளிங் மெத்தட், அண்ட் தென் ப்ரைமரி அண்ட் செகண்டரி டேட்டா கலெக்ஷன் இருக்குது. ப்ரைமரி நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் கலெக்ட் பண்ணலாம், அதாவது ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணதை நம்மளோட இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி பயன்படுத்திக்கலாம். இந்த இதில் வந்து நம்ம எதை பண்ண போகிறோம், சென்சஸாக சாம்பிளிங்காக. தென் சாம்பிளிங்கில் சென்சஸாக இருந்தாலும் சரி, சாம்பிளிங்காக இருந்தாலும் சரி, ப்ரைமரி டேட்டாவையா செகண்டரி டேட்டாவை பயன்படுத்திக்க போகிறோமா அப்படின்றது. இது வந்து இதை பயன்படுத்த போகிறது யாருன்னா இன்வெஸ்டிகேட்டர் தான். ஸோ இன்வெஸ்டிகேட்டர் தான் அது கரெக்டாக வந்து டிசைட் பண்ணும் விச் இஸ் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு. த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் சென்சஸ் மெத்தட் அண்ட் தென் சாம்பிளிங் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் சென்சஸ் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாப்புலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்கொயரி ஆல் ஐட்டம் விச் ஃபால் வித்தின் த ப்ரிவியூ ஆஃப் என்கொயரி ஆர் நோன் அஸ் பாப்புலேஷன். இப்போ டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னா இந்தியாவோட பாப்புலேஷனை வந்து நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். நியர்லி 135 crores பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் வந்து பாப்புலேஷன். இப்போ வந்து நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா, இந்த ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் ரிலேட்டட் பீப்புள், டோட்டல் பீப்புள்னு சொல்கிறது தான் வந்து பாப்புலேஷன். இப்போ வந்து நான் வந்து மொபைல் ஃபோன் பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா, இங்கே வந்து பாப்புலேஷன் அப்படின்றது வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருமே பாப்புலேஷன். மொபைல் ஃபோன் யூசர் இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த பாப்புலேஷனுக்குள்ளே வருவாங்க. இட்ஸ் அ யூனிவர்ஸ். ஸோ பாப்புலேஷன் இஸ் எ ஃபைனைட் பாப்புலேஷன் அண்ட் இன்ஃபைனைட் பாப்புலேஷன். ஃபைனைட் பாப்புலேஷன்னா இத்தனை நம்பர் தான், இது வந்து கூடாது குறையாது. பெரும்பாலும் இது வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் எ ஃபேக்ட்ரி, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிகல் இன் எ பர்டிகுலர் டே ஆஃப் த கம்பெனி இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைனைட் பாப்புலேஷன். இது வந்து என்ன செய்யாதுன்னா மாறாது. இன்றைக்கி வந்து 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 100 யூனிட்ஸ் தான். ஏன்னா அந்த மிஷினோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் 100 people ஒர்க் பண்ணுறாங்க, 200 people ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஃபைனைட் பாப்புலேஷன். இன்ஃபினைட்னா ஸ்டார் இன் த ஸ்கை, நம்பர் ஆஃப் பீப்புள் யூஸிங் த டெலிவிஷன். ஏன்னா நாளுக்கு நாள் டெலிவிஷன் வாங்குறவங்களோட எண்ணிக்கை கூடுது. இப்போ மொபைல் ஃபோனுமே நம்ம எடுக்கிறோம். இந்த மொபைல் ஃபோன் வந்து இப்போ டே டு டே பர்ச்சேஸ் வந்து கூடுது. ஏன்னா இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவும் நிறைய பர்ச்சேசிங் கூடுறப்போ மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, யூகேஜி படிக்கிற, ஈவன் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு முதற்கண்டு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு வீட்டில் வந்து 2 குழந்தை இருந்துச்சுன்னா 2 குழந்தைக்கும் மொபைல் ஃபோன் தேவைப்படுது. ஸோ பேரண்ட்ஸோட மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேரண்ட் வந்து ஒர்க்கிங் உமனாவோ ஒர்க்கிங் மென்னாவோ இருந்தால் அவங்க மொபைல் ஃபோன் அவங்களோட தேவைப்படும். ஸோ அவங்களோட குழந்தைகளுக்கு இன்னொரு மொபைல் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க. ஸோ ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு மொபைல் ஃபோன். இப்படியே வந்து அவங்களோட எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் போகும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு தென் அப்பர் மிடில் கிளாஸ், இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க அவங்களோட தேவைக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் லோயர் பீப்புளும் எஜுகேஷனுக்காண்டி அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. டிவியில் இருக்கிறத பார்க்கணுமா டிவி வாங்குறாங்க,
கனெக்ஷன் கேபிள் கனெக்ஷன் வாங்குறாங்க. இல்லை டிவியில் பார்க்க வேண்டாம் மொபைல் ஃபோன் மூலமாக பண்ணிக்கலாம்னா மொபைல் ஃபோன் வாங்குறாங்க. ஸோ இது வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. அதனால் இது வந்து இன்ஃபினைட் பாப்புலேஷன். ஸோ சென்சஸ் மெத்தட். சரி, பாப்புலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாப்புலேஷனை மொத்தமாக கவர் பண்ணுறது தான் சென்சஸ் மெத்தட். In census method, every elements of the population is included in investigation. For example, if we study the average annual income of the family of a particular village or area, and if there are 1,000 families in that area, we must study in the income of all 1,000 families. In this method, family is left out as each family is a unit. இங்கே வந்து ஒரு ஃபேமிலி கூட விடக்கூடாது. 1000 ஃபேமிலி அந்த கிராமத்தில் இருக்காங்கன்னா அந்த 1000 ஃபேமிலியோட அனுவல் இன்கம்மை நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சஸ் மெத்தட். ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு யூனிட்டு. ஸோ எந்த ஒரு யூனிட்டையும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதுதான் சென்சஸ் மெத்தட். ஸோ இதோட மெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டேட்டா ஆர் கலெக்டட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஒரு ஆள் விடாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். த ரிசல்ட் ஆர் மோர் அக்யூரேட் அண்ட் ரிலையபிள். ஏன்னா அந்த 1000 பேரும் அவங்கள்ட்ட இருக்க தகவலை பூரா வாங்கிட்டோம். ஸோ இது வந்து கட்டாயம் அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆளை ஒரு 10 பேர்கிட்ட வாங்கிட்டு அந்த 1000 பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலை. 1000 பேர்கிட்டையும் வாங்கி 1000 பேர் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து கட்டாயம் அக்யூரேட்டாகவும் ரிலையபிளாக இருக்கும். நம்ம வந்து யூனிவர்ஸில் அந்த பாப்புலேஷனில் இருக்க ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம சேகரிச்சிருக்கோம். ஸோ நம்ம இது வந்து இன்டென்சிவ் ஸ்டடி. நம்ம வந்து இன்டெப்டாக அந்த பாப்புலேஷனை படிச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. இன்டெப்டாக படிக்கிறதுக்கு த டேட்டா கலெக்டட் மே பி யூஸ்டு ஃபார் வேரியஸ் சர்வே அண்ட் அனாலிசிஸ். இந்த டேட்டாவை நம்ம மொத்தமாக 1000 பேர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம ஃபர்தராக வேறு எந்த சர்வேக்குனாலும் பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம், அனாலிசிஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். தென் இதோட டிமெரிட்ஸ் ஆர் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் எனுமரேட்டர். இப்போ 1000 பேர் இட்ஸ் ரெக்வயர் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் எனுமரேட்டர் அண்ட் இட்ஸ் காஸ்ட்லி மெத்தட் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்னா டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு ரிசர்ச்சரே அவரே வந்து 1000 ஃபேமிலியை வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். அவருக்கு என்ன ஆகும், நம்ம வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும், அவங்க வந்து அதற்குரிய தகவலை கொடுக்கணும். ஸோ அதனால் ஒரு 1000 ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ஒரு 10 எனுமரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு வழியில் வந்து டேட்டா, ஒரு வீதியோ ஒரு ஸ்ட்ரீட், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் 1000 பேர் 10 எனுமரேட்டர் தென் 100, ஒரு ஆள் வந்து 100 பீப்புள்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும். ஒரு ஆள் கலெக்ட் பண்ண ஆள்கிட்ட இன்னொரு கலெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய லாட் ஆஃப் திங்ஸு முதைய வந்து ஏரியா அலோகேஷன் பண்ணிடணும். நீ வந்து இந்தந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, நீ வந்து இந்தந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, தென் டோர் நம்பர் வாரியாக பிரித்து இதை தவிர நீ வேறு யார்ட்டையும் வாங்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனுமரேட்டர் அப்பாயின்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு எனுமரேட்டருக்கு சேலரி கொடுக்கணும். தென் ஏரியா வைஸ் பிரித்து அந்த பேப்பர் ஒர்க் இதுக்கெலாம் வந்து அதிகமாக செலவாகும். இதுதான் இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக். இட் ரெக்வயர் மோர் மணி, லேபர், டைம், எனர்ஜி எக்ஸெட்ரா. ஸோ நம்ம வந்து நிறையா நேரம் வந்து இதுக்காண்டி செலவழிக்கிறாப்புல இருக்கும். வேலையாட்கள் நிறையா, நம்மளோட செயல்பாடு அதில் தான் இருக்கும். நம்மளோட டைம், எனர்ஜி எல்லாமே அதுக்கு தேவைப்படுது. இட் இஸ் நாட் பாசிபிள் இன் சம் சர்க்கண்டன்ஸ் வேர் த யூனிவர்ஸ் இன் இன்ஃபைனைட். யூனிவர்ஸ் வந்து இன்டிஃபைனைட்டாக இருக்கிற இடத்துல, ஏன்னா இவ்வளோதான் அறுதிட்டு சொல்லக்கூடாது. நாளுக்கு நாள் அதோட பாப்புலேஷன் கூடிக்கிட்டே இருக்கும். நான் சொன்னால மொபைல் ஃபோன், டெலிவிஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பஜார்லேயே வந்து ஒரு கடைகளில் போய் பாருங்கள், டிவி வாங்குறவங்களோட எண்ணிக்கை ஒரு நாளைக்கு ஒரு டிவி ஷோலேயே ஒரு ஆள் வாங்குறாங்கன்னா நம்ம ஊரில் வந்து நியர்லி ஒரு 10 கடை இருக்குன்னா 10 கடையில் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வாங்குவாங்க. இது வந்து நம்ம ஊருக்காரங்க மட்டும் கிடையாது. இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் பார்க்கும்போது இன்னும் எண்ணிக்கை கூட தான் செய்யும். ஸோ இந்த இன்ஃபினைட் பாப்புலேஷனாக இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இந்த சென்சஸ் மெத்தட் அப்படின்றதுக்குள்ளே போகவே முடியாது. இன்றைக்கி டிவி இல்லாத வீட்டில் நாளைக்கு டிவி வந்துடும். ஸோ அவங்களே நம்ம என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். சரி, இவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீதிக்கு போய்ட்டு அடுத்த வீதியில் இன்னும் 2 பேர் புதுசாக வாங்கியிருக்காங்க முந்தின வீதியில் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட போகணும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகும், நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இந்த சமையலில் நம்ம வந்து சாம்பிள் மெத்தடுக்கு போகிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் சாம்பிள் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு சாம்பிள் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்டடிஷியன் சொல்கிறாங்க, இட்ஸ் போர்ஷன் சூசன் ஃப்ரம் த பாப்புலேஷன். நமக்கு தேவையான டேட்டாவுக்காண்டி ஹோல் பாப்புலேஷனில் இருந்து ஒரு போர்ஷனை செலக்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம்.
இப்போ 1000 பேர் இருக்கிற ஃபேமிலியில் வந்து நான் வந்து ஒரு 100 பேர்கிட்ட கேட்க போகிறேன். 1000 families in a village. 1000 family in a village. I collect the data from only 100 people. That is called sample. நான் வந்து 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் தான் வந்து என்னது? சாம்பிள். A finite subset of statistical individual defined in a population is called சாம்பிள். என்ன சொல்கிறோம்? இப்போ 1000 ஃபேமிலியில இருந்து எடுக்கப்பட்ட நல்ல ஒரு சப்செட்டாக இருக்கணும். 1000 பேர் இருக்க இடத்துல 100 பேர் செலக்ட் பண்ணுறேன். 100 பேரும் அந்த வில்லேஜில் இருக்கவங்களா இருக்கணும். என்னோட கன்வீனியன்ட்டுக்காண்டி என்னோட நியர்பை ஆட்கள்கிட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணக்கூடாது. என்னோட ஏரியா வந்து ஒரு தாலுக்கோ அல்லது ஒரு வில்லேஜோ, த நேம் ஆஃப் த வில்லேஜ் மென்ஷன்ட் இன் த ரிசர்ச், அந்த வில்லேஜில் இருக்கிற 100 பேரை செலக்ட் பண்ணுறது தான் சாம்பிள். The number of unit in a sample is called sample size. The unit means 100 சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து sample size. அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து யூனிட். The constitution of a population where the individual to be sampled from the population and cannot be further subdivided for the purpose of sampling at the time are called sampling unit. அது மட்டும் இல்லாமல் நம்ம 100 பேரும் செலக்ட் பண்ணிட்டோம். இட் இஸ் அ சாம்பிள் சைஸ். அந்த 100ல் 1 2 நம்பர் போடுறோம்னா அந்த 1 அப்படின்றது யூனிட். ஒன் ஃபேமிலி இஸ் ஏ யூனிட்டு. இதை மறுபடியும் சப்டிவைட் பண்ணக்கூடாது. அந்த 100ல் 10 பேர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சாம்பிள் மெத்தட் அப்படின்றத நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து சாம்பிளிங் ப்ரொசீஜரை கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது வந்து நம்மளோட இது. அந்த யூனிட்டை செலக்ட் பை நம்பராக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அது ஒரு ஃப்ரைம் இந்த அதாவது நம்ம வந்து எல்லாத்தையும் அந்த 100 ஃபேமிலின்றப்போ 1000 வந்து 100ஐயும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்ட்ரீட் வைஸ் வந்து ஒரு ஆளோ 2 ஆளோ அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ஃப்ரைம் பண்ணணும். 1000 பேர் கொண்ட ஒரு வில்லேஜில் 100 பேரை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 100 பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச 100 பேரை நான் போய் டேட்டா கலெக்ட் பண்ணிடக்கூடாது. அங்கே இருக்கிற டோட்டல் என்ன பேக்ரவுண்டில் இருக்காங்களோ அந்த பேக்ரவுண்டில் இருக்க எல்லாரையும் நான் வந்து என்னோட ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கேற்றாப்புல என்னோட சாம்பிள் ஃப்ரேம் இருக்கணும். அது வந்து சாம்பிள் மெத்தடோட ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எதுக்காண்டி நான் சாம்பிளை செலக்ட் பண்ணுறேன்றத எனக்கு கரெக்டாக நம்ம சொல்லணும். தட் இஸ் அ ரீசன் ஃபார் சாம்பிளிங் செலெக்ஷன், ஃபார் ரீசன் ஃபார் செலக்டிங் ஏ சாம்பிள். அது வந்து நம்ம கட்டாயம் சொல்லணும். கம்ப்ளீட் எனுமரேஷன், அதாவது சாம்பிள் போகிறதுக்கு காரணம் கட்டாயம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து சாம்பிளுக்கே போகக்கூடாது. Complete enumeration are practically impossible when the population infinite. எப்போ நம்ம போகணும்? கம்ப்ளீட் எனுமரேஷன் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கே சாத்தியப்படாது. ஏன்னா என்னோட பாப்புலேஷன் யூனிவர்ஸ் வந்து இன்ஃபினைட். எத்தனை நம்பருன்னு என்னால் அறிவிட்டு கூட முடியாது. அப்படின்றப்ப நம்ம எங்கே தான் போயாகணும்? சாம்பிளுக்கு தான் போயாகணும். when the result are required in a short time. எனக்கு வந்து இந்த ரிசல்ட், இந்த அனாலிசிஸ் குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள்ளே கிடைக்கணும். ஸோ நான் வந்து பாப்புலேஷன் போயிட்டா எனக்கு லாட் ஆஃப் டைம் வேணும், டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால நான் என்ன செய்கிறேன்? என்னோட ரிசல்ட்டை வந்து சாம்பிளுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்றத நம்மளோட ரீசனாக இருக்கலாம். என்னென்ன ரீசன் சொல்லலாம் அப்படின்றது தான். when the area of survey is wide, நான் டேட்டா கலெக்ஷனுக்கு எடுத்துக்கிட்ட ஏரியா வந்து ரொம்ப பெருசு. அதை வந்து என்னோட பீரியட் 6 month 4 month பீரியட்குள்ளே என்னால் என்ன செய்ய முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது. அப்படின்றப்ப நான் tend to go sample. When the resource for survey are limited, particularly in respect of money and trained person. என்ன சொல்கிறாங்க? எனக்கு வந்து ரிசோர்ஸஸ், சர்வேக்கு தேவையான ரிசோர்ஸஸ் வந்து பர்டிகுலராக லிமிட்டடாக இருக்குது, எனக்கு மணி கம்மியாக இருக்குது, அல்லது ட்ரெயின்டு பர்சன் கிடைக்கல. இந்த மாதிரி சமயங்களில் நான் என்ன செய்யறேன்? சாம்பிளுக்கு போகிறேன். when the item or units is destroyed under investigation. நம்ம வந்து அந்த தகவல்களை சேகரிப்பதனால அந்த தகவல் வந்து அழிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சமயங்கள்லையும் நம்ம வந்து சென்சஸை விட்டு சாம்பிளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாம்பிளிங். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிளோட முக்கியத்துவம், அதுக்குன்னு இருக்கிற ரூல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாம்பிள். சாம்பிள் வந்து எப்படி இருக்கணும்,
வாட் ஆர் த ப்ரீரெக்வசிட் ஃபார் ஃப்ரேமிங் த சாம்பிள் அப்படின்றதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாம்பிளிங். ப்ரீரெக்வசிட் ஃபார் ஃப்ரேமிங் சாம்பிள். த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி. ஃபர்ஸ்ட் ரூலே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி தட் மீன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்துகிற டேட்டாவாக இருக்கணும். லாங் பிரேக் அந்த டேட்டாவை யாருமே பயன்படுத்தலை, நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொகிரன்ஸ் கிடைக்காது, ஒரு டச் இருக்காது. நம்ம இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அந்த சர்வே வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கணும். நாம் வந்து இன்றைக்கி எடுப்போம், ஒரு 1 இயர் கழிச்சு மறுபடியும் சர்வே பண்ணுவோம் அப்படி இருக்கக்கூடாது. சாம்பிளுக்கு போயிட்டா கட்டாயம் வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து ரெகுலராக நம்ம பண்ணி ஆகணும். நம்மளோட ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ள கேப் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அண்ட் தென் பிரின்சிபல் ஆஃப் இனரிட்டியா ஆஃப் லார்ஜ் நம்பர். சாம்பிள்ன்றதே வந்து எதுக்காண்டி, டோட்டல் பாப்புலேஷனை கவர் பண்ணுறதுக்காண்டி, கவர் பண்ண முடியாது அப்படின்றக்காண்டி தான் நம்ம எங்கே போகிறோம், சாம்பிளுக்கு போகிறோம். இந்த சாம்பிளே வந்து ரொம்ப பெருசாக இருந்துடக்கூடாது. அதே சமயத்தில் சாம்பிள் அப்படின்றது வந்து டோட்டல் பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணாமே இருந்துடக்கூடாது, மந்த நிலையாக இருந்துடக்கூடாது. லார்ஜ் நம்பராக எடுத்துக்கிட்டு நம்மளால் கலெக்ட் பண்ணவே முடியாமல் அப்படியே தொங்க விட்டுறக்கூடாது. ஸோ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக நமக்கு வந்து கலெக்ட் பண்ண முடிய அளவில் நம்மளோட சாம்பிள் வந்து செலக்ட் பண்ணணும். தென் வேலிடிட்டி, தென் சாம்பிளுக்குன்னு ஒரு வேலிடிட்டி இருக்குது. இப்போது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் எதாவது பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும்னா அந்த ரிசர்ச் அந்த ஸ்கீம் ஒரு சில ஸ்கீம்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தென் பொலிட்டிக்கல் பர்சன் மாறதுனால மாறலாம், அல்லது புது புது ஸ்கீம் வந்து அப்கிரேடட் ஸ்கீம் வந்து கொண்டு வருவாங்க. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்துச்சு, அதை திரும்ப வாங்கிட்டு அம்மா காப்பீடு திட்டம். அது போக மினி பஸ் வந்து எல்லோ அண்ட் ரெட் கலரில் உள்ள வந்துச்சு, அப்புறம் க்ரீன் அண்ட் எல்லோ கலர். இல்லை ஒரு சில டிரான்ஸ்போர்ட்டை வந்து நிப்பாட்டவே செஞ்சுட்டாங்க, பேர் மாற்றினாங்க, தென் நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து நம்ம ரிலேட்டடாக எடுத்தோம்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து எப்போ வேணாலும் என்ன ஆகலாம்னா இன்வாலிட் ஆகிடலாம். அடுத்த கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்கீமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளோட சர்வேவை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால நம்ம எடுக்கிறது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாத ஒரு கான்செப்டாக இருக்கணும். தென் அந்த கான்செப்ட் ப்ராப்ளம் முடியாதா இருந்தால் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ணி முடிச்சிடணும். 5 இயர்ஸாக அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம டேட்டா கலெக்ஷனை முடித்து நம்மளோட ரிசர்ச்சை வந்து ரெடி பண்ண நம்ம கிளம்பிடணும். இட்ஸ் அ பெஸ்ட் ஒன். தட் இஸ் அ வேலிடிட்டி. தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன். ஸோ நம்ம கலெக்ட் பண்ணுற சாம்பிள் வந்து லார்ஜ் நம்பராக இருக்கக்கூடாது, அதனால மந்த நிலை ஆயிருன்றாங்க. ஆப்டிமைசேஷன்ன்றது ரொம்ப மீகராகவும் வரக்கூடாது. இப்போ 1000 ஃபேமிலி இருக்கிற இடத்துல நான் ஒரு 2 பேர்கிட்ட கேட்டேன் அப்படின்றது இட்ஸ் நாட் ஆப்டிமைசேஷன். நான் வந்து 999 பேர்கிட்ட கேட்டேன், இட்ஸ் நாட் அ சாம்பிள். நான் வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக 1000 ஃபேமிலியும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு 100 செலக்ட் பண்ணுறது இட்ஸ் ஆப்டிமைசேஷன். என்னோட கான்செப்டில் நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணிடுவேன். இதுதான் ஆப்டிமைசேஷன். ப்ரூவ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தால் நம்ம அந்த 100 செலக்ட் பண்ணலாம். நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ நான் 1/4 பாப்புலேஷன் எடுத்துக்கிறேன்னா 250 ஃபேமிலிஸ் எடுத்துக்கலாம். எதுனாலும் சரி நம்ம வந்து இதுதான் ஆப்டிமைசேஷன் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து வேணும். இட் இஸ் அ பிரின்சிபல்ஸ் ஆஃப் சாம்பிளிங். நெக்ஸ்ட் வந்து சாம்பிளிங் எரர் அண்டு நான் சாம்பிளிங் எரர். ஸோ சாம்பிள்னு போயிட்டோம். ஸோ சாம்பிளில் ஏற்படுற எரரும் சாம்பிளில் இல்லாமல் தென் வேறு காரணங்களால் ஏற்படுற எரரும் 2 எரர். ஃபர்ஸ்ட் வந்து sampling error. Although a sample is part of population, it cannot be expected generally to supply full information about population. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எடுக்கிறது சாம்பிள், பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் எடுக்கிறோம். அதனால நம்மளுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பாப்புலேஷனை பற்றி அப்படின்றத மட்டும் எந்த ஒரு கட்டாயத்துலையும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. நமக்கு கிடைக்கிறது வந்து சாம்பிள் டேட்டா தான். சரி, த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பெராமீட்டர். இங்கே என்னன்னா நம்ம கலெக்ட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் ஆல்ரெடி வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த பெராமீட்டர் அப்படின்றது வந்து ஹோல் பாப்புலேஷனுக்குரிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. த டேட்டா வந்து அந்த டேட்டாவும் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவிலையும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்.
The discrepancy between parameter and its estimate due to the sampling process is known as sampling error. இப்போ வந்து ஒரு கார் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, கொண்டாய் கார், மாருதி கார். அந்த கார் என்ன சொல்லுவாங்கன்னா 18 கிலோமீட்டர் பெர் லிட்டர், 18 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெஹிக்கிள் வந்து 18 கிலோமீட்டர் வந்து ஒரு லிட்டருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் அ பேராமீட்டர். அவங்க வந்து டோட்டல் பாப்புலேஷன், அவங்க கொண்டாய் கார் ஃபுல்லாக அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்ஜின் கெப்பாசிட்டியை வந்து அனலைஸ் பண்ணி, ஃபுல் இன்ஜின் கெப்பாசிட்டியை அனலைஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, ஒரு அவங்களோட ஹுண்டாய் கார் வந்து ஒரு லிட்டருக்கு 18 கிலோமீட்டர் கொடுக்குன்றாங்க. இட்ஸ் அ பேராமீட்டர், இட்ஸ் அ பாப்புலேஷன் பேராமீட்டர். இப்போ வந்து அதே ஹுண்டாய் கார் வந்து ஆவரேஜாக எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு நம்ம இறங்கி சர்வே பண்ண போகிறோம். என் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் நியர்லி வந்து ஒரு 1000 கார் ஓடுது. அதில் 100 காரை நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு வந்து 16 கிலோமீட்டர்ஸ் தான் கிடைக்குது. டேட்டா கலெக்ட் பண்ணுறேன், எல்லா பர்சன்ட்டையும் போய் உங்கள் ஹுண்டாய் கார் வந்து எத்தனை கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு கேட்குறேன். அவங்க வந்து சொல்கிறாங்க வேரி ஆகுது. ஒருத்தர் 20ன்றாரு, ஒருத்தர் 18ன்றாரு, ஒருத்தர் 16ன்றாரு, 14ன்றாரு, 10 தான் கொடுக்குதுன்றாரு. இட்ஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் ஆவரேஜ் பண்ணால் எனக்கு 16 தான் கிடைக்குது. பட் ஆனால் பாப்புலேஷன் பேராமீட்டர் இஸ் 18. எனக்கு கிடைச்ச டேட்டா வந்து 16. ஸோ இந்த டிஃபரன்ஸுக்கு பேர் தான் சாம்பிளிங் எரர். 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ், தட் இஸ் கால்டு சாம்பிளிங் எரர். இட்ஸ் அ சாம்பிளிங் எரர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேராமீட்டர் 18 சொல்லுது, நம்ம கலெக்ட் பண்ண டேட்டா படி 16 சொல்லுது. 2 கிலோமீட்டர் எரர் வருது. இட் இஸ் கால்டு சாம்பிளிங் எரர். ஓகேவா? அண்ட் தென் நான் சாம்பிளிங் எரர். இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன் சமயத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற ஆக்சுவல் இன்ஃபர்மேஷனை வந்து மாறுறது. நம்மளுக்கு வந்து எப்படின்னா, இந்த நான் சாம்பிளிங் எரருக்கு கான்செப்ட் என்னன்னா, இந்த எனுமரேட்டர் வந்து அவரோட எண்ணங்களை வந்து இந்த ரெஸ்பாண்டன்ட்டை திணிக்கலாம். தட் இஸ் அ பயாஸ்டு ஆன்சர். அல்லது அவங்க வந்து பதில் கூற விரும்பாத விஷயத்துக்கு நம்மளா ஒரு பதிலை டிக் பண்றது, சார்பு தன்மையா பதிலை கொண்டு வர்றது. என்ன வந்து அந்த எனுமரேட்டர் நினைச்சாரோ அந்த ரிசல்ட் வர்றதுக்காண்டி எல்லார்ட்டையும் வந்து வாங்குற தகவல்களை அக்யூரேட்டா இல்லாம மேனிப்புலேட் பண்றது. இதன் மூலமா டூரிங் த டேட்டா கலெக்ஷன் டயத்துல வர்ற எரருக்கு பேர் வந்து நான் சாம்பிளிங் எரர். ஓகேவா? அட்வான்டேஜ் சாம்பிளிங் எரர். சாம்பிளிங்கோட அட்வான்டேஜ், சாம்பிளிங் சேவ் த டைம் அண்ட் லேபர். ஏன்னா 1000 பேரையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய எனுமரேட்டர் வேணும், காஸ்ட் வேணும். நம்ம வந்து சாம்பிளுக்கு போயிட்டோம்னா நமக்கு டைமும் லேபரும் குறைஞ்சு செலவு கம்மியாயிரும். இட் ரிசல்ட் இன் ரிடக்ஷன் ஆஃப் காஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி அண்டு மேன் ஹவர். நம்ம ரொம்ப நேரம் மெனக்கிட தேவையில்லை, 100 பேர்ட்ட கலெக்ட் பண்ணி வேலையை முடிச்சிடும். சாம்பிளிங் எண்ட் அப் வித் கிரேட்டர் அக்யூரேசி ஆஃப் ரிசல்ட். நம்மளோட சாம்பிள் வந்து பெட்டர் ஃப்ரேமிங்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதிகமான உண்மையான தகவல்கள் கிடைக்கும். ஸோ நம்ம சாம்பிளுக்கு போகிறோம், இட் இஸ் ஹேட் டு கிரியேட் அ ஸ்கோப். ஸோ நம்ம சாம்பிள் போகிறதுனால நம்ம ஏரியா வந்து ஒரு வில்லேஜ்னு மட்டும் இல்லாமல் ஒரு தாலுக்கையே கவர் பண்ணலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டே கவர் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டே கவர் பண்ணுற அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இட் ஹாஸ் கிரேட்டர் அடாப்டபிலிட்டி. எங்கே வேணாலும் இதை பொருத்திக்கலாம் இந்த சாம்பிளிங்கிறத. If the population is too large or hypothetical or destroyable, sampling is the only method to be used. அதாவது லார்ஜாக இருந்தாலும் சரி, ஹைப்பத்திரிக்கல்னா நிலை இல்லாத தன்மை, மாறக்கூடிய தன்மை கொண்டது, டெஸ்ட்ராயபிள் அழிக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்குது. இன்னைக்கு வச்சுருப்பாங்க, நாளைக்கு அந்த ப்ராடக்ட் அவங்ககிட்டே இருக்காது. கன்சியூமபிள் ப்ராடக்டாக இருக்கலாம். கன்சியூமபிள் ப்ராடக்ட் இன்னைக்கு பயன்படுத்திட்டாங்கன்னா நாளைக்கு அந்த பொருள். இப்போ வந்து ஒரு ஆப்பிளோட டேஸ்ட் எப்படி இருக்குது அதான் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் 1 kg ஆப்பிளை வாங்கி ஒரு பர்சன்ட்டை கொடுக்குறோம். அந்த பர்சன் வந்து அந்த ஆப்பிளை கன்சியூம் பண்ணுறாரு. கன்சியூம் பண்ணோடனே வாட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் த ஆப்பிள்? குட், குட், வெரி குட், குட், பூவர், பேர், பூவர் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அவர் அந்த ஆப்பிளை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ அவர் கொடுப்பாரு டேட்டா, வெரி குட், குட்டா, ஃபேரா, பூவரம் கரெக்டாக கொடுப்பாரு. இப்போ அந்த ஆப்பிளை நேற்று வாங்கி கொடுத்தோம், நீங்கள் அந்த ஆப்பில் சாப்பிடுங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிடுங்க, நாளைக்கு வந்து நான் என்ன செய்வேன், கலெக்ட் பண்ணுவேன், டேட்டா கேட்பேன், நீங்கள் சொல்லணும் அப்படின்றீங்க. அப்போ போனாலும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி சொல்லிடுவார். ஒரு 3 days கழிச்சு போகிறீங்க,
நான் அன்னைக்கு வாங்கி கொடுத்த ஆப்பிளோட டேஸ்ட் எப்படி, வெரி குட்டா, குட்டா, ஃபேரா, பூவரா? ஸோ அவர் யோசிக்க ஆரம்பிச்சுவார். ஏன்னா ஆப்பிளை வாங்கி அந்த வில்லேஜ் ஃபுல்லாக 1000 பேருக்கும் கொடுத்தாச்சு. நான் டேஸ்ட் கேட்க போகிறேன். வாங்கி இன்னைக்கு காலையில் கொடுத்துட்டேன். நான் இப்போ 1000 பேர்ட்டையும் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக தான் போவேன். 1000 பேரையும் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது தென் கடைசி பர்சன்ட்டை வந்து கேட்கும்போது அவர் ஆப்பிள் சாப்பிட்டே 1 மாதம் 2 மாதம் கணக்காயிருக்கும். அவர் ஆப்பிள் சாப்பிட்டே மறந்துருப்பார். நான் எப்படி கரெக்டான டேட்டா கலெக்ட் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம எதுக்கு தான் போகணும்? சாம்பிள். ஆப்பிளை வாங்கிட்டு போகணும், கொடுக்கணும், 100 ஃபேமிலியை செலக்ட் பண்ணணும், ஆப்பிளை வாங்கணும், கையில் கொடுக்கணும், சாப்பிட சொல்லி டேஸ்ட் பண்ணி உடனே டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து சாம்பிளுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்றாங்க. லிமிட்டேஷன் எல்லாமே இதுதான். சாம்பிள் செலக்ட் பண்ணுறதான் பெஸ்ட்டாக இருக்கணும். சாம்பிளிங் இஸ் பி டன் பை குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ அந்த செலக்ட் பண்ணுற சாம்பிளிங்கே வந்து குவாலிஃபைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால் செலக்ட் பண்ணணும். அப்போனா தான் நமக்கு வந்து கரெக்டான டேட்டாஸ் கிடைக்கும். அதர்வைஸ் த இன்ஃபர்மேஷன் வில் பி அன்பிலீவபிள். நம்ம வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணாத பட்சத்தில் நமக்கு கிடைக்கிற டேட்டா வந்து நம்பக்கூடியதாக இருக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன். செகண்ட், சாம்பிள் மெத்தட் மே கிவ் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் சம்டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மிக்சடு வேல்யூ. நம்ம எதிர்பார்த்த காட்டிலும் ரொம்ப அதிகபட்ச தகவல்கள் வேல்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். இல்லை நம்ம நமக்கு வந்து எல்லா டேட்டாஸும் இருக்கணும், மிக்சடு டேட்டாஸ் தான் இருக்கணும். ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் நம்ம வந்து இன்கம் லெவல் பார்க்குறோம். இன்கம் லெவல் பார்க்கும்போது எல்லாரும் 1 lakh சொல்கிறாங்க. அப்போனா இந்த ஊரில் 10,000 20,000 சம்பளம் வாங்குற பர்சனே கிடையாதா? ஸோ இது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஆயிடுச்சு. மிக்சடு வேல்யூவாக இருக்கணும். 10,000 இருக்கணும், 20,000 இருக்கணும், 30,000 இருக்கணும், 50,000 இருக்கணும், 60,000 70,000 80,000 1 லட்சம் 2 லட்சம் அப்படி தான் போகணுமே ஒழிய எல்லாரும் 1 லட்சம் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. மந்த்லி சேலரி ஆல் ஆஃப் தம் ஹெட் 1 lakh அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஸோ நம்ம சாம்பிளே தப்பு அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும். அதான் வந்து என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் வேல்யூவாக போயிடக்கூடாது. அது வந்து எப்படி இருக்கணும், மிக்சடு வேல்யூவாக இருக்கணும். தட் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் சாம்பிளிங் எரர். சரியா? இங்கே வந்து என்ன இருக்குன்னா சாம்பிளிங் எரர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. சென்சஸில் வந்து என்ன கிடையாதுன்னா சாம்பிளிங் எரர் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க. தேர் இஸ் a possibility of sampling error. Census survey is free from sampling. சாம்பிள் செலக்ட் பண்ணுறதுல எரரு கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங். டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் அப்படின்றப்போ நம்ம வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான். இப்போது இங்கே வந்து டெக்னிக்ஸ். The techniques of selecting sample is the fundamental importance of sampling theory and it depends on nature of investigation. நம்ம வந்து என்ன டெக்னிக்ஸில் சாம்பிள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு there are 3 types of sampling: probability sampling, non-probability sampling, mixed sampling. So what is the probability? ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்து நிகழ்தகவு, சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட், சான்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன செய்கிறோம், நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தவே முடியாது. இது மோஸ்ட் ப்ராபபிலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச். Non-probability is based on non-scientific தான் non-probability வரும். சாரி, சயின்டிஃபிக்கில் தான் non-probability sampling வரும். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு கெமிக்கல் இந்த ரேஷியோவில் எடுத்தோம்னா இன்னதான் அவுட்புட் கிடைக்கும். நம்மளை மாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்த மட்டுக்கும் எதையோ மிக்ஸ் பண்ணி எதோலாம் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இப்போ வந்து ரொம்ப பாப்புலர்.
ஒரு கம்பெனி ஒரே லெவல் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. இந்த ஐடிசியாக எடுத்துக்கோங்க, பிஸ்கட் போடுறான், சோப் போடுறான், எல்லாமே போடுறான். ஃபுட்டை, அதாவது கன்சியூமர் குட்ஸ் எல்லாமே போடுறான். தென் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் எடுத்துக்கோங்க, யூனிலிவர் எடுத்துக்கோங்க, மல்டி ப்ராடக்ட். தெர் இஸ் அ மல்டி ப்ராடக்ட் டைவர்சிட்டி. ஸோ இந்த ரேஞ்சில் அவங்க வந்து இருக்கும்போது நம்ம வந்து மார்க்கெட் பீசிபிலிட்டி படிக்கிறோம்னா எல்லா ப்ராடக்ட் மார்க்கெட் பீசிபிலிட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் லீவர்னா ஸோ அவங்களோட எல்லா ப்ராடக்டையும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அவங்க இந்த வருஷம் இப்போ புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதையும் எடுத்துக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு வந்து சான்ஸ், நமக்கு கிடைக்கிற சான்ஸை வச்சு தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ப்ராபபிலிட்டினா உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிகழ்தகவு அப்படின்றது தெரியும். இப்போ யூ கேன் டாஸ் த காயின், யூ கெட் ஆர் டைல், என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு சான்ஸை சொல்கிறோம் இல்லையா. ஹெட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, டைல் வர்றதுக்கும், பூவா தலையா. ஸோ பூ வந்தாலும் ஒன்றுமில்ல, தலை வந்தாலும் ஒன்றுமில்ல. ஸோ இட்ஸ் சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ். இப்போ நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறதும் அப்படி தான். நம்ம போய் தகவல் கேட்க போகிறோம், அவங்க தகவல் கொடுத்தா வாங்கிக்க போகிறோம், இல்லைன்னா நிறைய மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி வேறு பர்சன்ட்டை போய் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம். இந்நாள் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை போகிறதில்ல. இப்போ வந்து நான் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் எடுத்துக்கோங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு மெடிசின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ கோவேக்சினை கூட எடுத்துக்கலாம். கோவேக்சினை வந்து யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு வந்து கொரோனா வந்திருக்கோ அந்த பர்சனுக்கு கொடுத்து செக் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டமாக அவங்க சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் கொரோனா இருக்கோ அந்த பர்சனுக்கு கொடுத்தோம்னா என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மெடிசினை யாருக்கு தான் கொடுக்கணும், கொரோனா பேஷண்ட்டுக்கு. இந்த கொரோனா பேஷண்ட் வந்து அந்த மருந்தை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், வாட் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. பர்டிகுலரில் அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம், வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படின்னா தான் அதோட எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ தட் பர்டிகுலர் பீப்புளுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் வாட் இஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கொரோனா வைரஸ் சாக ஆரம்பிக்குதா, எத்தனை நாளில் சாகுது, இதை யார்கிட்ட தான் பார்க்கணும், யாருக்கு அந்த மெடிசன் கொடுத்தோமோ அந்த பர்சன்ட்டை தான் பார்க்கணும். தட் இஸ் அ நான் ப்ராபர்ட்டி சாம்பிள். நம்ம மார்க்கெட்டிங் பொறுத்த மட்டுக்கும் கோல்கேட் டூத் பேஸ்ட் வாங்குறவங்களோட பிராண்ட் எதுக்காண்டி அவங்க கோல்கேட் டூத் பேஸ்ட் வாங்குறாங்கன்னு டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒய் டு ப்ரிஃபர் கோல்கேட் அப்படின்னு அவங்கள கேட்குறோம். அவங்க ஒரு 10 சாய்ஸ் நம்மளே சொல்கிறோம், இந்தந்த சாய்ஸாக கேட்குறோம். இல்லை அவங்கள்ட்டையே சாய்ஸ் கேட்குறோம், எதுக்காண்டி நீங்கள் வாங்குறீங்க, என்னென்ன இதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறோம்னா அந்த தகவலை கொடுக்குறதுக்கு அந்த பர்சன் ரெடியாக இல்லை. ஸோ லீவ் இட். நெக்ஸ்ட்டு தட் கோல்கேட் ஃபர்ஸ்ட் அந்த கடையில் வாங்குறவரை படிச்சுட்டு நீங்கள் எதுக்காண்டி வாங்குறீங்க. 10 பேர் வர்ற இடத்துல ஒரு 2 பேர் தகவல் கொடுக்க மாட்டாங்களா நமக்கு? 10 பேர்ட்டையும் வாங்கன்ற கட்டாயம் கிடையாது. நம்ம தான் சாம்பிளுக்கு போயிட்டோமே, 10 பேர்ட்டையும் கலெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் பாப்புலேஷனு. நமக்கு தேவை 2 கூட போதும். இன்றைக்கி வந்த 10 பேரில் 2 பேர்ட்ட நான் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சான்ஸ் ஆஃப் அக்கரன்ஸ். எனக்கு அவங்க தகவல் கொடுத்தாங்க, நான் தகவலை வாங்கிக்கிட்டேன். கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்கள போய் நான் என்ன செய்யலை, கம்பல் பண்ணல. பட் ஆனால் நான் ப்ராபபிலிட்டியில் தட் கோவேக்சின் கிவன் டு கொரோனா பேஷண்ட் அவங்களுக்கு கொடுத்தாதான் அக்யூரேட் ரிசல்ட் தெரியும். அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொரோனா பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு சாம்பிள் 10 பேர் எடுத்து அதே நல்லா பார்த்துக்கோங்க. கோவேக்சின் கிவன் டு கொரோனா பேஷண்ட்டு சாம்பிள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, அவங்க க்யூர் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க. தென் அனதர் நான் கொரோனா பேஷண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் கொரோனா கிருமியை செலுத்தி பார்ப்பாங்க. அதான் பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருங்க. கோவேக்சின் கொடுத்து அவங்க முன்னாடி கொரோனா அந்த கிருமி வைரஸை கொண்டு வந்து வச்சு அந்த வைரஸை வந்து அவங்க உடம்பு வந்து எதிர்க்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ யாரை எடுக்கணுன்றத டிசைட் பண்ணுற வேண்டியதே வந்து அங்கே கொரோனா அப்படின்ற ஒரு டிசீஸாக இருக்குது. ஸோ அது வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். தென் மிக்சர் சாம்பிளிங்னா ரெண்டும் கலந்து. ஏன்னா இப்போ கோவேக்சின் வந்து கொரோனா பேஷண்ட் மட்டும் கொடுத்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. நான் கொரோனா பேஷண்ட் வரும்போது மிக்சடு, கொரோனா இருக்கிறவங்களே மட்டும் எடுக்கிறது கிடையாது, யாரை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இங்கே வந்து என்ன ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறாங்க, நான் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து மிக்சட் சாம்பிள். அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள், நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் தான். இட்ஸ் அனதர் நேம் இஸ் ரேண்டம் சாம்பிளிங்.
A probability sample is one where the selection of units from the population is made according to the known probability. நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரிஞ்ச பாப்புலேஷன் என்னன்றது நமக்கு தெரியும், அதிலிருந்து நம்ம ப்ராபபிலிட்டியை பயன்படுத்தி செலக்ட் பண்ணுற போகிற யூனிட்ஸ், அதுக்கு பேர் தான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிள். இப்போ 100 பேர் 1000 பேர் கொண்ட ஒரு ஏரியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1000 பேர் கொண்ட ஏரியாவில் நம்ம வந்து ஒரு 100 பேரை கலெக்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி. இந்த 100 பேர் யார் அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதுதான் இந்த 3 மெத்தடில் ஒழிஞ்சிருக்கு. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அந்த 100 பேரை நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரீட் வாரியாக செலக்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா எனக்கு வந்து 100 பேர் வேணும்ப்பா, நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு 100 பேர்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணணும். நான் விஏஓ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர்கிட்ட போகிறேன். எனக்கு வந்து 100 பேரோட டேட்டா வேணும், 100 ஃபேமிலி மெம்பர்ஸோட டேட்டாஸ் வேணும். ஸோ நான் கலெக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து எல்லா பீப்புளையும் வந்து ஒரு இடத்துல பார்க்க முடியுமா, ஒரு 100 பீப்புள்ஸை அப்படின்னு நான் அவர் கேட்குறேன். அவர் வந்து அங்கே இருக்கிற தலையாடி மூலமாக சொல்லி விடுறாரு, ஒரு 100 ஃபேமிலியை வந்து என்ன சொல்லுங்க வர சொல்லுங்கள், இவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளேஸுக்கு அவங்கள கூப்பிட்றோம். கூப்பிட்டு எனக்கு 100 போதும், 150 பீப்புள் வந்திருக்காங்க, நைதர் ஒன்றும் இல்லை, நான் வந்து அந்த நான் இன்டர்வியூ ஷெட்யூலையோ அல்லது கொஸ்டினரையோ நம்ம என்ன செலெக்ஷன் டூல் கொண்டு வந்திருக்கோமோ அதற்குரிய டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறோம், உங்கள் பேர் என்ன, எந்த ஸ்ட்ரீட்டு, நீங்கள் என்ன ஒர்க் பார்க்குறீங்க, உங்களோட அனுவல் சேலரி என்ன, நமக்கு தேவை அனுவல் சேலரி, உங்களோட அனுவல் சேலரி என்ன, உங்கள் ஃபேமிலியோட உங்களோட டிபெண்ட் என்ன, எத்தனை பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஒரு 100 பேர்ட்டையும் அன்றைக்கி வந்து அந்த பிளேஸில் நம்ம ஒரு 100 பேருன்றப்போ ஒரு 10 எனுமரேட்டரோட போய் இறங்கி ஆளுக்கு 10 பேர் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். 100 ஆனோடனே ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். என்னோட கன்வீனியன்ட் பிளேஸ்க்கு தென் அந்த சாம்பிள்ஸ் அப்புறம் வர சொல்லி, இப்போ இதில் வந்து என்னென்னா இன்னும் தான் வேணும், நம்ம பிளான் பண்ணலை. யார் வந்து நான் கேட்குற தகவலை கொடுக்குறதுக்கு தயாராக வந்தாங்களோ அவங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணிட்டேன்னா இட்ஸ் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். அடுத்தது வந்து சர்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். இது வந்து நான் வந்து லிமிட் பண்ணுறது, எனக்கு வந்து எல்லா பீப்புளும் கவர் ஆகணும். எதை நான் வந்து ஒர்க் வைஸ் பிரிக்கலாம். எனக்கு வந்து ஃபார்மர்ஸ் இத்தனை பேர் வேணும், பிஸ்னஸ் பீப்புள் இத்தனை பேர் வேணும். இந்த 100 பேர் வந்து மொத்தம் 5 கேட்டகரிஸ் அந்த விஓட்டே கேட்குறேன். உங்கள் ஊரில் வந்து என்னென்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, அது போக கவர்மெண்ட் எம்ப்ளாயி இத்தனை பேர் இருக்காங்க, ப்ரைவேட் எம்ப்ளாயி இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து 20 பேர், அப்போ நான் ஃபார்மர் ஒரு 20 பேர், எல்லாத்துலேயும் ஒரு 5 நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் காமிக்கிறாரு. ஸோ 5 நேச்சரில் வந்து 20 பேர், 5 × 20 100 ஆயிரம் இல்லையா. ஃபார்மர் ஒரு 20 பேரை வர சொல்லுங்கள், இல்லை ஃபார்மர் 20 பேரோட அட்ரஸ் கொடுங்க, அவங்கள இங்கே வர சொல்கிறது கட்டணும். நம்மளே அங்கே போய் ஒரு ஃபார்மர் ஒரு 20, தென் பிஸ்னஸ் மேன் ஒரு 20, தென் எல்லாத்தையும் கவர் பண்ணோம் இல்லையா. தென் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு 20, தென் ப்ரைவேட் எம்ப்ளாயி ஒரு 20, 4 ஆயிடுச்சு. தென் 5th கேடர், அதாவது கார்பெண்டர், இந்த மாதிரி கைவினை தொழிலாளர்கள் ஒரு 50. ஓகேவா. இந்த 50 20 20 எடுத்துக்கிட்டு அவங்களோட அட்ரஸை வாங்கிட்டு நான் வந்து அவங்களோட டேட்டா கலெக்ட் பண்ண போனேன். தட் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் ப்ரொப்போர்ஷன் வேறு இருக்குது. இந்த சிம்பிள் ரேண்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நான் இன்னும் டெவலப்மெண்ட்டாக வரேன். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடில் வந்து ப்ரொப்போர்ஷனல் அண்ட் நான் ப்ரொப்போர்ஷனல் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ் 20 ஃபார்மர் 20 அப்படின்னு இல்லாமல் ரேஷியோஸ் கேட்குறது. உங்கள் ஏரியாவில் ஹவு மெனி பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க, 1000 பேரில் 200 பேர் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ 2/1000 அப்போனா 2/10 நமக்கு, அப்போனா 2/10 அப்படின்னா 20% வந்து யாராக இருக்காங்க, பிஸ்னஸ் பீப்புளாக இருக்காங்க. அப்போனா நமக்கு தேவை 200. ஸோ 100 பேர், 100ல் 20 மெம்பர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும், பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கணும். தென் ஃபார்மர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க,
ஒரு 100 பேர் இருக்காங்க. ஒரு 10% ஃபார்மர்ஸ். 10% ஃபார்மர்ஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயி எத்தனை பேர் இருக்காங்க? அது ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு 50. ஸோ 500ன்றப்ப 50 அப்படி நம்ம ஒவ்வொன்றா கேட்குறோம். 300, 200 இதில் முடிஞ்சிருச்சு. இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஒரு 100 இருக்காங்க, ஒரு 10. தென் ப்ரைவேட் எம்ப்ளாயி ஒரு 300 இருக்காங்க, ஒரு 30 அப்படின்னு நம்ம இந்த ப்ரொப்போசல் போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ப்ரொப்போஷனல் ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங். நான்ன்றப்போ சும்மா ஓவராலாக 100 பேர் 20 5 பேருக்கும் 20 பேர் கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து நான் ப்ரொப்போஷனல். தென் சாம்பிளிங் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் இன்னும் இன்டெப்டாக சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அதாவது அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கிறப்போ வந்து டெபனைட் அதாவது ஃபெனைட் பாப்புலேஷனில் சாம்பிள் செலக்ட் பண்ணுறோம். சாம்பிளோட காம்பினேஷன் வந்து ஈக்குவல் ப்ராபிலிட்டி, எல்லாத்துக்குமே ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இதை நான் சொன்னேன் வர சொல்லி அவங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றப்போ மொத்தம் 1000 பேர் கொண்ட ஒரு வில்லேஜ். 1000 பேரோட ஒன்று அவங்களோட நம்பர்ஸ். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 வீலர் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த வில்லேஜில் வந்து 1000 பேர் வந்து 2 வீலர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதி போடுறது அப்படி இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரீட் நம்பர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரீட்டு அண்ட் தென் அவங்களோட டோர் நம்பரை மட்டும். ஏன்னா வில்லேஜுன்றப்ப ஒரு கண்டினியூஸ் டோர் நம்பர் தான் இருக்கும். டோர் நம்பர் வந்து கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டில் ஆரம்பிக்கும். 3 டிஜிட்டில் ஆரம்பிக்கிறப்போ அந்த 3 டிஜிட் நம்பர் வந்து மொத்தத்துக்கு 1000 ஃபேமிலியோட டோர் நம்பரையும் ஒவ்வொரு பேப்பரில் இண்டிவிஜுவல் பேப்பரில் எழுதி போட்டுக்கிட்டு அதை ஒரு பிக் பேஸ்கெட்டில் வச்சுக்கிட்டு அதை குலுக்கி அதுலேருந்து 100 நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். அதில் என்ன நம்பர் வருதோ அந்த டோரை நாக் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்லலாம், தட்டி தகவல் சேகரிக்க போகிறோம். இதான் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். 100 எடுத்து என்ன செய்யணும், வெளியே வைக்கிறோம். ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த 100 பேரை எடுக்கிறோம் இல்லையா, கொடுக்குறோம், ஒரு ஆளை எடுக்கிறோம், எடுத்து நம்பரை நோட் பண்ணுறோம், அவங்கள திரும்ப உள்ள போடுறோம். மறுபடியும் என்ன செய்யறோம், கொடுக்குறோம், எடுக்கிறோம், நம்பரை நோட் பண்ணுறோம், அவங்கள திரும்ப உள்ள போடுறோம். ஸோ இது வந்து ஒரே நம்பர் திரும்ப வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன டேட்டா என்ன பேசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். திரும்ப அதே ஸ்ட்ரீட் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க திரும்பியும் நம்ம என்ன செய்யணும், டேட்டா கலெக்ஷன் ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி மெத்தட். நான் சொன்னது தான் வந்து லாட்ரி மெத்தட், குழுக்கள் முறையில் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது. அடுத்து டேபிள் ஆஃப் ரேண்டம் நம்பர்னு சொல்லிட்டு டிஃபர்ட் டேபிள், ஃபிஷர் அண்ட் எட் டேபிள், கெனால் அண்ட் ஸ்மித் டேபிள் இருக்குது. இவங்களோட 3 டேபிளில் எந்த ஒரு டேபிள்னாலும் பயன்படுத்தி ரேண்டம் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து கால்குலேட்டர் அண்ட் தென் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி நம்ம வாட்டுக்கு ஏதோ ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி அந்த நம்பர் உள்ள வீடுகளையோ அந்த நம்பர் உள்ள வண்டிகளையோ வச்சிருக்க நம்பர்கிட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறதா வந்து ரேண்டம் நம்பர் செலெக்ஷன் யூஸிங் கால்குலேட்டர் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிள். இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் வந்து நான் வந்து என்னோட ரிசர்ச்சுக்கு நான் வந்து இதுதான் பயன்படுத்தினேன். நான் வந்து மினி பஸ் ஆப்ரேஷன் பற்றி பண்ணேன். இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை தாலுக்கில் வந்து பஸ் ஓடுது, தென் ஹவு மெனி பஸ் ஓடுதுன்னு அந்த ப்ரொப்போஸ்னேட்டில் வந்து நான் டேட்டா கலெக்ட் பண்ணேன். ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர்ஸ் 2 கண்டக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸில் இருக்க எல்லா டிரைவர்ஸையும் நான் வந்து கால்குலேஷன் எடுத்துக்கணுன்றக்காண்டி ஒரு ஏரியாவில் ஓடுற ஒரு ஏரியாவுக்கு மினி பஸ் வந்து 2 or 3 ஓடுது. தென் அந்த 2 or 3 அப்படின்றப்ப 3 பஸ் ஒன்றா 12 டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அந்த ஏரியாவோட டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 1/3 போதும். ஸோ ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர் 2 பஸ் ஓடுற இடத்துலையும் அந்த ஒரு ப்ரொப்போர்ஷனை ஃபாலோ பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணேன். தென் பேசஞ்சர் வந்து ஒரு பஸ்ஸோட கெப்பாசிட்டி வந்து 20. தென் ரூட்டுக்கு இத்தனை பேர்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணேன். ரூட் வைஸ் பிளான் பண்ணேன். இட்ஸ் ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்றத நான் பயன்படுத்தினேன். அடுத்து வந்து சிஸ்டமேட்டிக். இட்ஸ்
இது வந்து என்னென்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் மெத்தடு. நம்ம வந்து ஏதாவது ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் அ கோசிக் ரேண்டம் சாம்பிளிங் இதுக்கு இன்னொரு பேர். இப்போ வந்து நான் மொபைல் ஃபோனோட பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ண போகிறேன். பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் யூசர். என்ன பிராண்டை மோஸ்ட்லி வாங்குறாங்க, என்ன காரணங்களுக்காண்டி வாங்குறாங்க, இதை நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு தென் எங்கே போகிறேன், தென் நம்ம ஏரியாவில் இருக்கிற மொபைல் ஷாப்புக்கெலாம் போய் அட்ரஸ் வாங்கி போனி அந்த அட்ரஸை குழுக்கள் முதல்ல எடுத்தால் சிம்பிள் ரேண்டம். அப்படி இல்லாமல் எனக்கு தேவையான சாம்பிளிங் வந்து சிஸ்டமேட்டிக்காக நியர்லி வந்து இவ்வளோ பீப்புள் இருக்கிற இடத்துல நான் வந்து இவ்வளோ பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்தந்த மொபைல் ஷாப்பில் ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ண விட்டுறது. தென் ஸ்டோர் கீப்பர் கையிலேயே வந்து இந்த ஃபார்மை பற்றின ஃபுல் டீட்டெயிலை சொல்லி இதுக்குரிய டேட்டாவை எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ அவரை வந்து எனுமரேட்டராக பயன்படுத்தி உங்கள்கிட்ட வந்து மொபைல் ஃபோன் வாங்க வர்றவங்க நீங்கள் எதுக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, என்ன காரணத்துக்கான இந்த பிராண்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா இட்ஸ் அ கரெக்ட் அக்யூரேட் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங். யார் வந்து அந்த கடைக்கு வந்து அந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ தட் பர்சன் வில் ஃபில்லிங் த கொஸ்டினர் ஆர் இன்டர்வியூஸ். ஸோ எனக்கு வந்து இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக். நான் வந்து ஒரு முறையாக வாங்குறவங்கள்ட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறேன். தென் ஃபாஸ்ட் கஸ்டமர்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க வந்து என்னது இப்போ வந்து வேறு பிராண்டுக்கு மாறுறதுக்கு தயாராக இருக்கலாம். ஏன்னா நானே இப்போ விவோ வச்சுருக்கேன். தென் நெக்ஸ்ட் வாங்கும்போது விவோ வாங்கக்கூடாது, ஓப்போ வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை ஓப்போ வச்சுருக்கோங்க நம்ம விவோ வாங்கணும், நம்ம ஃப்ரெண்ட் விவோ நல்லா இருக்குது அப்படின்னு. ரெட்மி வச்சுருக்கோங்க ஓப்போ வாங்கணும். இப்படி பிராண்ட் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க. தென் நான் இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்க எதுக்காண்டி அந்த பிராண்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு போய் நான் வந்து என்ன செய்கிறேன், கரெக்டாக டேட்டா கலெக்ட் பண்ணுறேன். இட்ஸ் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அதாவது குவாசிக் ரேண்டம் சாம்பிளிங். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கலெக்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கலெக்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் எதுக்காண்டி தகவல்களை நம்ம சேகரிக்கிறோம். டு டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். எதுக்காண்டி டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் கலெக்டிங் பிரைமரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். எனக்கு என்னோட ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்கிறதுக்கு அந்த பிரச்சனை என்ன அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கே டேட்டா தேவைப்படுது. அதுக்காண்டி கலெக்ட் பண்ணுறேன். டு கன்சிடர் த ஸ்டேட்டஸ் இன்வால்வ் இன் கேரிங் அவுட் எ சர்வே. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது மூலமா ஒரு தகவல், ஒரு தன்மை வந்து எனக்கு கிடைக்க போகுது. அதனால நான் கலெக்ட் பண்ணுறேன். டு அனலைஸ் த ப்ராசஸ் இன்வால்வ் இன் அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்பிரட்டிங். நான் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் பார்க்கணும்னா அதற்கான இன்டர்பிரிட்டேஷன் கிடைக்கணும், அனலைஸ் பண்ணணும், நான் அப்சர்வேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ டேட்டா கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். டு டிஃபைன் அண்ட் டிஸ்கிரைப் த சாம்பிளிங். நான் வந்து கரெக்டாக வந்து நான் என்ன சாம்பிளிங் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். டு அனலைஸ் த பேசிஸ் ஆஃப் சாம்பிளிங். எதன் அடிப்படையில் இந்த சாம்பிளை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியே ஆகணும். டு டிஸ்கிரைப் த வெரைட்டி ஆஃப் சாம்பிளிங் மெத்தட். இன்னும் என்னென்னலாம் சாம்பிளிங் மெத்தட் இருக்குது அப்படின்றத சொல்லணும். இதான் வந்து கலெக்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாவோட நேச்சர் எப்படி இருக்குன்னா டைம் சீரிஸ் டேட்டாவாக இருக்குது, ஸ்பைட்டியல் டேட்டாவாக இருக்குது, ஸ்பேஷியோ டெம்பரல் டேட்டாவாக இருக்குது. இப்போ டைம் சீரிஸ் டேட்டானா மந்த், இயர், டே, வீக், மந்த், இயர் பேசிஸில் டேட்டாஸ் இருந்துச்சுன்னா இட்ஸ் கால்டு டைம் சீரிஸ் டேட்டா. ஒரு ஃபாஸ்ட்டு 7 days வந்து ரெயின்ஃபாலோட லெவல் இன் அருப்புக்கோட்டை. ஃபாஸ்ட்டு 7 days. Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5, Day 6, Day 7. ஸோ டே அடிப்படையில் வந்து Day 1 நீங்கள் வந்து அது மண்டேவை கூட எடுத்துக்கோங்க. அதான் சண்டே. The Sunday rainfall is that centimeter, 2 centimeter. Then Monday 1 centimeter. Monday 1 centimeter. Wednesday 3 centimeter. Then Thursday 0 centimeter. Then Friday
0.5 centimeter. Then again Saturday 2 centimeter. It is a day-based rainfall. It is called time series data. Facial data. In Virudhunagar district, rainfall of different taluk. Arupakottai taluk 3 centimeters. Then Virudhunagar taluk 2 centimeter. Then Tiruchirappalli taluk. Then Karyapati taluk. Then taluk wise rainfall is given, that is called place data. Spatial data. Spatio-temporal data means time and place. In Arupakottai taluk, Sunday to Saturday. Then Virudhunagar taluk, Sunday to Saturday. And then Sivagasi taluk, Monday to Saturday. These are the time and place data. That is a spatio-temporal data. Then category of data, primary data and secondary data. What is the primary data? The primary data is the one which is collected by investigator himself for the purpose of specific enquiry or study. அவரோட ஸ்டடிக்கு தேவையான தகவலை அவரே சேகரிச்சுக்கிட்டார்னா அதுக்கு பேர் வந்து primary data. The primary data can be collected by the following 5 methods: direct personal interview, indirect oral interview, information from correspondence, mailed questionnaire method, scheduled sent through enumerator. The direct personal interview means the best example is copy with DD. That is a நேருக்கு நேர் face to face conversation. The 10 to கவன் படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, கவன் படத்தில் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு மினிஸ்ட்ரியை வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்பார். அதுக்காண்டி அவர்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கணும்னு சொல்லி ஒரு 5 கார்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்டு பர்சனல், டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ. தென் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ, தட் மீன்ஸ் மொபைல் ஃபோன் மூலமாக கால் பண்ணி கேட்கலாம். தென் அந்த பர்சனுக்கு அவர்கிட்ட வந்து டைரெக்டாக டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது. அந்த பர்சனுக்கு நியர்பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தென் நெய்பர்கிட்ட நம்ம கேட்கலாம். இட்ஸ் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ, மொபைல் மூலமாகவோ தட் இஸ் டெலிகம்யூனிகேஷன் மூலமாகவோ அந்த நியர்பை பர்சன் மூலமாக இன்டைரக்டாக அவரை பற்றின தகவல் சேகரிக்கிறதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ட், லெட்டர் மூலமாகவோ அல்லது நம்ம ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரை போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னோம்னா தட் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ட். அண்ட் மெயில்டு கொஸ்டினர், நமக்கு வந்து ஒரு டெலிஃபோன் டைரக்டரிலையோ அல்லது ஒரு ஊரில் இருக்கிற எல்லா அட்ரஸ்க்கு வந்து நம்ம மெயில் அனுப்பி அந்த மெயிலில் இருக்கிற அனுப்புகிற கொஸ்டினை வந்து ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறது வந்து மெயில்டு கொஸ்டினர் மெத்தட். மெயில் வந்து போஸ்டல் மெயில்டு கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது இமெயில் கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது வெப்சைட்டில் வந்து ஓப்பன் சர்வே மாதிரி இந்த கொஸ்டினை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இது கூகுள் ஃபார்ம்லலாம் வருது இல்லையா, கூகுளில் வருது, தென் யூடியூப்பில் ஒவ்வொரு நேரம் வரும். உங்களுக்கு இஷ்டம்னா இந்த சர்வே வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம விருப்பப்பட்ட அந்த சர்வே போய் நம்ம என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். ஷெட்யூல்டு சென்ட் த்ரூ எனுமரேட்டர், கொஸ்டினர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஸ்டினை பற்றின தகவல்களை எக்ஸ்பிளைன் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணி தென் பர்சன் சென்ட் த்ரூ டு கலெக்ட் த டேட்டா, தட் இஸ் கால்டு ஷெட்யூல்டு சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். தென் செகண்டரி டேட்டா, இன்னும் எலாபரேட்டாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தடையும் பார்ப்போம். Secondary data are those data which have been already collected and analyzed by some earlier agency for its own use. ஏதோ ஒரு ஏஜென்சி அவங்களோட சொந்த தேவைக்காண்டி கலெக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பிரைமரி டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் வந்து செகண்டரி டேட்டா. மேகசினில் வந்திருக்கலாம், ஜேர்னல்ஸில் வந்திருக்கலாம், புக்ஸில் வந்திருக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கலாம். தென் அவங்களோட வெப்சைட், பர்சனல் வெப்சைட்டில் வந்து அந்த டேட்டாவை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், வெப்சைட்டில் இருந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ ஒரு செபி அண்ட் இந்தியன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் ஒவ்வொரு கம்பெனி வந்து அவங்களோட ஆடிட்டர் ரிப்போர்ட் வித் ஃபைனல் அக்கௌண்ட் வந்து ரீடிங் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும், ஆனால் அவங்களோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம்னா இட் இஸ் அ செகண்டரி டேட்டா. வெப்சைட், ஜேர்னல், மேகசின், புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், இதில் வந்துலாம் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண டேட்டாவை நம்ம பயன்படுத்தினோம்னா அதுக்கு பேர் வந்து செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா ஆர் தோஸ் டேட்டா விச் ஹவ் பீன் ஆல்ரெடி கலெக்டட் அண்ட் அனலைஸ்டு பை சம் இயர்லியர்
agency for its own use, and later the same data are used by the different agency, that is called secondary data. அடுத்தது வந்து கிளாசிஃபிகேஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.